ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வேத தியான நேரத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட தலைப்பானது தேவனுடைய சொற்கள், நம்முடைய சொற்கள். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வார்த்தை. வேதத்தை அடிப்படையாக கொண்டு பார்ப்போம். சங்கீதம் 12:6 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது என்று சங்கீதம் 12:6 பார்க்கிறோம். நானும் நீங்களும் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். நாம் அநேக நேரங்களிலே சூழ்நிலைகளுக்கு ஏற்றதை போல பேசுகிறோம். மனிதர்களுக்கு ஏற்றதை போல வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். அந்த வார்த்தைகளில் சுத்தம் காணப்படுவதில்லை. சுத்தம் காணப்படாத வார்த்தை எதுவுமே தேவனுடைய சித்தம் செய்கிற வார்த்தையாக இருக்காது. பிரியமானவர்களே, நாம் சில காரியங்களை கூட வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கலாம். கர்த்தருடைய சொற்கள் சுத்த சொற்களாய் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த வார்த்தையை கவனியுங்கள். அவர் சொல்ல ஆகும். அவர் சொன்னோன்னே எதுக்கு நடக்குது? வாட் இஸ் த ரீசன் ஃபார் த திங்ஸ் which happen because of the words of God. கடவுளுடைய வார்த்தை சொல்லப்பட்டவுடன் எதற்காக எல்லா காரியங்களும் நடக்கிறது? The reason is the truthfulness. அந்த வார்த்தையினுடைய உண்மைத்தன்மை. பிரியமானவர்களே, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவன் ஆதி ஆமத்தில் பார்க்க முடியும். தேவன் அநேக படைப்புகளை படைத்திருக்கிறார். அநேக காரியங்களை வாயினால் சொல்லி படைத்தார். அதே போல் இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை என்று வார்த்தைகளை நாம் படிக்கலாம். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? இன்னும் சில காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் படகிலே, அந்த கப்பலிலே சென்று கொண்டு இருக்கும் பொழுது பெரிய சுழல் காற்றும் புயல் காற்றும் அடிக்கும் பொழுது இறையாதே அமைதலாய் என்று தேவன் வாயின் வார்த்தையினால் சொன்னாரே ஒழிய கரங்களினால் சைகை காட்டவில்லை. அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. எப்படி அவருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்ட உடனே மரித்த லாசரு வெளியே வா என்று தேவன் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார். உடனே மரித்த நிலைமையில் இருந்த லாசரு கல்லறை விட்டு வெளியே வருகிறான். The reason, the power of the God's words. தேவனுடைய வார்த்தையினுடைய உண்மைத்தன்மை அதற்கு காரணமாக இருக்கிறது. பிரியமானவர்களை, எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி நம்முடைய வார்த்தைகளை கையாளுகிறோம்? அநேக நேரங்களில் நாம் நம்முடைய சொற்களில் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது. சுத்தமில்லாத சொற்கள் கண்டிப்பாக கிரியேற்ற சொற்களாக இருக்கிறது. எனவே இந்த தியானத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டு தேவனுக்காய் வாழ, தேவனுடைய வார்த்தையின்படியாய் நாமும் வாழ, சுத்தமான வெள்ளியை போல நாமும் பேச இந்த நேரத்திலும் கூட அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி செபிப்போம். நல்ல பிதாவே, சூழ்நிலையின் நிமித்தமாக நாங்கள் பேசிய அநேக சுத்தமற்ற வார்த்தைகளுக்கு எங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், சிறியவர்கள் பெரியவர்கள் யாவரையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை காரணங்களாய் காட்டி அநேக அசுத்தமான காரியங்களை எங்கள் வாயிலிருந்து நாங்கள் பேசியிருக்கிறோம். அதற்காக எங்களை மன்னியும். எங்கள் வாயின் வார்த்தையின் சொற்கள் எல்லாம் வெள்ளிக்கொப்பான சொற்களாய் நாங்கள் பேச எங்களுக்கு கிருபையும் பலமும் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி பேசியிருந்தாலும் பரவாயில்லை, தேவன் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். அவர் அழைத்தார் என்றால் உங்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லித் தருவார். பிகாஸ் ஹீஸ் த பர்ஃபெக்ட் டீச்சர், ரைட்? ஸோ ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நல்ல முறையாக வாழ இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ.